மல்லியாய் மனம் வீசும் சிவனின் ஒரு பாகம் உமையாளுக்கு கொடுத்தார். இவரோ தன் பேரிலே தன் பாதியை தன் மனைவிக்கு கொடுத்த சுத்தமல்லி உமா கரிகரன் ஐயா அவர்கள். நல்ல வாய்ப்புக்கு தமிழ்நாடு கண்ணதாசன் இலக்கிய பேரவை நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் துணை பொதுச் செயலாளர் யோஜனா அவர்களுக்கும் இந்த இடத்தில் வாசிப்பதற்கு உலக தமிழ்ச்சங்கத்தில் வாசிப்பதற்கு ஏற்பாடு செய்த ஒரு அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி என்னுடைய கவிதையை சமர்ப்பிக்கிறேன். சிறுகுடற்பட்டி நாயகர். சிறுகுடற்பட்டி மண்ணில் பிறந்த உமது திரைப்பட பாடல்கள் மக்களின் தாய்மொழியானது. கல்வி அறிவிலும் அனுபவ அறிவே கவிமொழியானது. கம்பனும் வள்ளுவனும் பாரதியும் அத்துப்படியானது. பள்ளி சென்று படித்தது கொஞ்சமே ஆயினும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் நெஞ்சமும் உந்தன் பாடல்களை படிக்குமாறு கெஞ்சும். படிப்பை விட படிப்பனையே உன் பாடலில் விஞ்சும். பாரதியின் சாயலில் பாடல்கள் சமைத்தாய். பாவேந்தர் வழியில் சமத்துவம் போதித்தாய். பாரத தேவியின் மடியினில் உதித்தாய். பாரெங்கும் உந்தன் தடங்கள் பதித்தாய். நாத்திகனாக இருந்து ஆத்திகனானாய். கருத்து மாற்றத்தில் கட்சிகள் மாறினாய். அர்த்தமுள்ள இந்து மதம் மட்டும் எழுதினாய் அல்ல, இறுதி நாட்களில் இயேசுதாயும் ஏற்றிவிட்டாய். ஏழைகள் பாட்டாளிகள் பாடுகள் பாடினாய். ஏமாற்ற உலகில் நல்லவரை தேடினாய். மாசற்ற மனதில் ஆன்மீகம் நாடினாய். நேசமுற்று கண்ணனின் திருப்பாதம் தேடினாய். மனவாசம் வனவாசம் தன் வரலாறு பேசும். உன் மனவாசம் வனவாசம் தன் வரலாறு பேசும். மலர்களெல்லாம் கண்ணதாசனின் கவிதையின் வாசம். தேனுண்ட வண்டுகள் தினம் உன்னை பேசும். கவியரசர் மன்றமும் என்றும் கவரிகள் வீசும். நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.